எல்லாம் காப்பி குடிக்க வாங்க. காப்பி அவுக்காக மேடம். எனக்கு இந்த கிளாஸில் இருந்துருமா? என் கிளாஸில் என் கிளாஸில் எனக்கு காப்பியை ஊற்றிடுமா? இந்த கிளாஸில் நமக்கு காப்பி குடித்த மாதிரி தெரியல. நீ எதுக்கு எனக்கு வீட்டில் எடுத்து வந்தியம்மா? விரதம் கப்பில் குடிங்க. என்ன விரதம்? அடைய ஆடி அமாவாசைக்கு அவன் அம்மைக்கு விரதம் இருக்கான். கெட்டி கொடுத்து பிள்ளை பேரம்பேத்தி எடுத்துட்டான். இன்னும் அம்மைக்கு விரதம் இருக்கான். அம்மையை கொண்டு விட்டு எல்லாரும் காப்பி குடிக்க வாங்க. எப்படினாலும் இந்த 11 மணிக்கு காப்பி குடித்தா தான் நல்லாயிருக்கும். என்ன என்ன பெத்த ஐயா மோட்டரை தண்ணி இல்லாமல் ஓட விட்டுட்டு அதை காயில் போட்டு ஒரு 10,000 ரூபா செலவு. 10,000 ரூபா போச்சு. பெட்ரோலுன்னா அந்த வண்டிக்கு, இந்த வண்டிக்கும் பெட்ரோலு தாங்க. இது ஓஞ்ச பாடு இல்லை. காப்பி குடிச்சா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ கேள்மா கல்யாணம் பேச பேசப்படாது. பேசுங்க. தூமைக்கு வேலையே இல்லை. இந்த தூமை என்னை படுத்துதான் பாடு. இன்னைக்கு பண்ணிக்கிறதுங்கன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஏதாவது அம்மாவாசை ஆகி போச்சு பற்றிலா, அதான் சாப்பிடல. டைம் ஒன்றும் தோறதுக்கு எல்லா கண்ணும் போட்டுக்கோ நம்ம மேலே. எதில் டைம் ஒன்றா கிணத்துல வச்சு அனுப்பணும். தக்காளி வயலில் தான் கும்பிடணும். அது காய்ச்சி அப்படியே கீழ்ச்சி வைக்கும்போது அது வேறு சிஸ்டி வேறு உங்களுக்கு ஜெஸ்டி. இதெல்லாம் பூ பிஞ்சமாக இருக்குண்ணே. தக்காளி களை வெட்டுதாவே என்ன மலட்டு தக்காளி ஆகிட்டான்னு தெரியல. பூக்கு காய்க்க முடியுது. பிடிச்சிருக்குண்ணே. காய்ப்பம் பிடிச்சிருக்கான். இன்னும் நாளைக்கு களை வெட்டு வருவாங்க. நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சிடணும். குளிர்ச்சி அடிச்சு விட்ருணும். அப்படின்னா நல்லா காய்க்கும். மருந்து அடித்து தான் நம்ம தக்காளியை பேணணும். பாயத்தில் பிடிக்கிட்டு உடலை கொத்தி போட்டுருவோமா? அந்த வாய்க்காலே கொட்டி போட்டலாம் போடல. அப்போ நாளைக்கு 2 பாக்கெட் எடுத்தா 2 பாக்கெட் போதுமா? அதுக்கு தண்ணி பற்ற வரணும் தான் எல்லாத்தையும் பார் போட்டு நட்டது. போடாமல் விட்டு இருக்கிறதுமா அந்த அளவு பொக்கு அதை அந்த விதை தானே காணலாம் அள்ளியா இருந்ததுன்னா பழைய விதை. அப்பா இப்போ நல்லா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எல்லோரும் காப்பி குடிக்க பம்பு செட்டுக்கு வாங்க.